சரி, இஸ் இட் ஆடிபிள்? நான் பேசுறது கேக்குதுங்களா? என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸோ இன்னைய கிளாஸ் நம்ம பார்க்க போறது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா சார்? இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள நம்ம வந்து டைம் டொமைன்ல சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டைம் டொமைன்ல என்னுடைய ஈக்குவேஷன்ஸை நான் சால்வ் பண்ணக்குள்ள ஐ கோ ஃபார் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ODE அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம நெட்வொர்க்ஸை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். whenever the transients occurs, இல்ல ஒரு RLC நெட்வொர்க் இருக்கு, இல்ல ஒரு RL, RC இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் இருந்ததுன்னா, இதோடைய சொல்யூஷன்ஸை நான் கால்குலேட் பண்ணணும் ஸ்டடி ஸ்டேட்ல அப்படின்னா, டெஃபினட்டா ஐ கோ வித் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். At some cases, it should be very tough to analyze. Not a tough, it is a time-consuming process whenever we go with ordinary differential equation. சரிங்களா? In general, ordinary differential equations நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். d power y divided by dx power n. நம்மளுடைய சர்க்யூட்ல x க்கு பதிலா d ன்னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ d n minus 1 into y divided by d power x n minus 1. It takes some a1 plus dot 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 plus an which is equal to நீங்க என்ன கிடைக்கும்னா சம் ஐ டேக் சம் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா இட் கம்ப்ரைஸ் ஆஃப் டூ பார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஎஃப், அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து பிஐ. பிஐனா பர்டிகுலர் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் 3 டைப்ஸ் வரும். டிபெண்டிங் அப்பான் தி சொல்யூஷன்ஸ். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் வச்சுக்கலாம். சிம்பிள். ஸோ இது அப்படின்னா நான் வந்து இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி இதுல இருந்து என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் எனக்கு இனிஷியல் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அகைன் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். சொல்றது புரியுதுங்களா? ஸோ whenever we know that எல்லாமே எனர்ஜி ஸ்டோரேஜ் எலிமெண்ட், அப்ப ஐ நாட்டோட வேல்யூ எனக்கு ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க, வி ஆஃப் நாட் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கக்குள்ள இட் டேக்ஸ் சோ மச் ஆஃப் டைம். ஸோ டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய டைம் டொமைன் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய டைம் டொமைன் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனா கன்வெர்ட் பண்ணி நான் என்ன பண்றேன்னா அனாலிசிஸ் பண்ணுவேன். After analyzing, again I take inverse Laplace transform. So the frequency domain convert பண்ற பாத்தீங்களா? So இதுதான் வந்து நான் I take Laplace transform. So frequency domain Z transform வரும். பட் என்னன்னா எனக்கு ரெண்டு இருக்கு, Laplace transform இருக்கு, Z transform இருக்கு. So Laplace transform is applicable for continuous time signals and Z transform is applicable for discrete time signals. சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஃப்ரீக்வன்சி டொமைனை அனலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் அகைன் டைம் டொமைனா கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் இட் இஸ் வெரி ஈஸி டு அனலைஸ் த சர்க்யூட் அண்ட் இட் இஸ் லெஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். சரிங்களா சார்? இதுல என்னன்னா வி நோ தட் நம்ம எல்லாமே ஜே உமேகான்னு எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த ஜே உமேகாங்கிறது தான் டைம் டொமைன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன், ஃப்ரீக்வன்சி டொமைன்ல மாத்திக்கிறேன். ஜே உமேகா இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ். சரிங்களா சார்? ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ தட் ஐ கன்க்ளூட் இஃப் இட் இஸ் இண்டக்டன்ஸ் இஸ் தேர், இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஜே ஒமேகா எல் அப்படின்னு எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை நான் ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கன்வெர்ட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா ஜே ஒமேகா இஸ் ரீப்ளேஸ்ட் பை எஸ். அப்போ தேர்ஃபோர் இண்டக்டன்ஸை எஸ் இன்டு எல் அப்படின்னு என்னால எழுத முடியும். அதே மாதிரி என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை 1 டிவைட் பை ஜே ஒமேகா சின்னு எழுதுவோம். அப்போ இதை ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஜே ஒமேகா இஸ் ரீப்ளேஸ்ட் பை எஸ். அப்போ 1 பை எஸ் சி அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ரீப்ளேஸ் பண்ணுவேன். சொல்றது புரியுதுங்களா? அப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ், அதை அனலைசிஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ
லேப்லாஸ் உடைய பேசிக் ஃபார்முலா என்ன? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். நான் டைம் டொமைனை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதோட லேப்லாஸ் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா லிமிட் மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட், சரிங்களா? எஃப் ஆஃப் டி அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ டிடி. இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். இது வந்து டபுள் சைடட், சரிங்களா? நான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்றது வந்து சிங்கிள் சைடட் ஃபோக்கஸ் பண்றதுனால த லிமிட் இஸ் 0 டு இன்ஃபைனைட். அப்ப இதுதான் வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்க்கான என்னுடைய ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். வாட் எவர் தி கிவன், ஸோ அதை வச்சு என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம லேப்லாஸ் பார்ப்போம். எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடி and f of t which is equal to e power plus at. Okay, and f of t which is equal to I take some t power n அப்படின்னு எடுத்துக்கிறேன். Now you apply limit 0 to infinite f of t ஓட வேல்யூ 1 e power minus st into dt. e power minus st இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? e power minus st divided by minus s, limit 0 to infinite, சரிங்களா? அப்போ therefore என்ன கிடைக்கும்னா anything power e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் ஓட வேல்யூ வந்து என்னது? 0. அப்போ 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் 0 டிவைட் பை எஸ். எனிதிங் பவர் 0 1. அப்போ அதோட வேல்யூ வந்து என்னதுன்னா 1 பை எஸ். அப்போ 1க்கு என்னுடைய கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா 1 பை எஸ். சப்போஸ் இந்த இடத்துல 1ன்னு இல்லாம கே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல கேன்னு போடுவோம். இப்போ நான் மொத்தமா கேவை என்ன பண்ணிடுறேன்? வெளியே எடுத்துடுறேன். புரியுதுங்களா? அப்ப இங்க மொத்தமா எனக்கு என்னன்னு கிடைக்கும்? கேன்னு கிடைக்கும். அப்ப therefore இங்க கே பை எஸ்ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ therefore it is concluded. இப்போ எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு சம் 5 அப்படின்னு இருக்குன்னா அப்ப இதோட லேப்லாஸ் வந்து என்னவா இருக்கும்? 5 பை எஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அததான் நான் இந்த இடத்துல கே பை எஸ்ங்கிறத வச்சு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்றேன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். Clear, sir. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் இங்க 0 to infinite f of t வந்து e power minus at, இது வந்து e power minus st into dt. எனக்கு e power minus at வர மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ e power take minus outside, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா s plus a into t into dt கிடைக்கும். Again you substitute the integral values. e power minus of s plus a into d divided by s plus a, limit 0 to infinite. We know that e power minus infinite 0. Oh, 0. Put minus here. I forget minus. So minus of minus plus 1 divided by s plus a அப்படின்னு வரும். So therefore my final answer is 1 divided by s plus a. இப்போ e power minus a இங்க minus a இருந்ததுன்னா இங்க கீழே s plus a வரும். புரியுதுங்களா? That is very important. இப்போ இதுக்கு நீங்க போடுங்க limit 0 to infinite e power plus at e power minus st into dt. 0 to infinite, take e power minus outside, therefore s minus a into t into dt. Again I apply the integral formula, e power minus at is equal to like this. As usual, the same formula, sir, limit is 0 to infinite. If I do this, எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 minus of minus plus 1 divided by s minus a which is equal to 1 divided by s minus a. So இப்போ இங்க plus a இருந்ததுன்னா இங்க minus a வரும். So these are some basic formulas. கிளியருங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? Yes, sir. Clear, sir. ஸோ இதுவுமே வந்து நீங்க அந்த மாதிரி போடலாம் t பவர் n, பட் இட் இஸ் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t which is equal to லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n-க்கு ஃபார்முலாவை நீங்க மெமரைஸ் பண்ணிடுங்க. n இருக்கா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n plus 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க டெலிட் பண்ணலாம், சரிங்களா? பட் whether it is applicable to remember this formula. அப்ப therefore லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்?
2 ஸ்கொயர் 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை s பவர் 2 plus 1. அப்ப 2 ஃபேக்டரோட வேல்யூ 2. அப்ப 2 டிவைட் பை s கியூப். இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? No, sir. I hope it is very clear. So these are some basics formulas. So இதுல நம்ம மேஜரா அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து cos 80 and sin 80. Laplace transform of cos 80 and Laplace transform of sin 80. இதுக்கான வேல்யூ தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். First thing, we know that e power j theta வை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta plus j sin theta அப்படின்னு என்னால எழுத முடியும். ஃபேசர் நோட்டேஷன்ல நான் இதை இப்படி எழுதலாம். So that இந்த cos theta sin 80 cos 80 sin 80 இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் எப்படி எழுதுறேன்னா cos 80 plus j sin 80 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா e power j into 80 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் லேப்லாஸ் எடுக்கிறேன். லேப்லாஸ்க்கு ஃபார்முலா என்ன? 0 to infinite e power j80 into e power minus st into dt. You take outside, so if we know this, இந்த மாதிரி e power plusல வந்ததுன்னா எனக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? 1 divided by s minus a அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? நம்ம கரெக்டா இருக்கலாம். இங்க a இருக்கிற இடத்துல மொத்தமா என்ன இருக்கு? ja இருக்கு. அவன் கரெக்டா இருக்கலாம். வாட் ஐ எம் சேயிங். புரியுதுங்களா என்ன சொல்ல Yes, sir. வரேன்ட்டு? அப்போ இது வந்து நம்ம பார்த்த ஃபார்முலா s minus a. இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமும் நான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துடுறேன். அப்போ s plus ja divided by s plus ja. அப்போ எனக்கு பண்ண என்ன கிடைக்கும்? s plus ja divided by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்த்தா பிரிச்சிடுறேன். s divided by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர் plus j into a divided by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர். You take this equation number 1. This is equation number 2. Compare these two equations. So I get Laplace transform of cos 80 which is equal to s divided by s square plus a square. Similarly, Laplace transform of sin 80 which is equal to a divided by s square plus a square. இந்த ஃபார்முலாஸ் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே, இல்ல சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் ஓகே. இந்த பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பின்னாடி நம்ம ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப 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 சிம்பிள். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ சைன் காஸ்க்கு பார்த்தாச்சு. அடுத்தது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச் ஏடி அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஹெச் ஏடி. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ we know that what is the formula for cos h at? Any idea? Is nothing but e power at plus e power minus at divided by 2. இது cos h கான ஃபார்முலா. Similarly, sin h at கான ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா e power at minus e power minus at divided by 2. இது வந்து என்னுடைய sin h t கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சரிங்களா சார்? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ மீதி என்ன இருக்கும் எனக்கு லேப்லாஸ் எடுக்கக்குள்ள லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி பிளஸ் இ பவர் மைனஸ் ஏடி. இப்போ நம்ம ஒரு ரூல் பார்ப்போம் என்னன்னா இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து லீனியாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் உள்ள ஆட் ஆகிருக்கு அதுக்கு மொத்தமாக லேப்லாஸ் எடுக்கிறேன்னா அக்கார்டிங் டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி 1/2 காமனாக வெளியே வச்சுக்கிறேன். Laplace transform of e power at plus Laplace transform of e power minus at அப்படின்னு என்னால எழுத முடியும். So 1/2. So we know that e power at க்கு Laplace என்னது 1 by s minus a, e power minus at க்கு 1 divided by s plus a அப்படின்னு வருதுங்களா? இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? s plus a plus s minus a divided by s square minus a square அப்படின்னு கிடைக்குமா? Plus a minus a will cancel. அப்போ therefore என்ன கிடைக்கும்? 1/2 into 2s divided by s square minus a square கிடைக்கும். 2 will cancel. எனக்கு என்ன கிடைக்கும்? s divided by s square minus a square அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ therefore Laplace transform of cos h at க்கு ஃபைனல் ஃபார்முலா என்னன்னா s divided by s square minus a square. இட் இஸ் வெரி சிம்பிள். சைனுக்கு பாத்தீங்கன்னா மீன் காஸ் வெறும் காஸ் ஏடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கும், மேல எஸ் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும்.
கரெக்ட்டுங்களா? s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இங்க மைனஸ் இருக்கு. அது ஒண்ணு தான் வித்தியாசம். சிமிலர்லி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin h at யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, a டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். கிளியருங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா, சர்க்யூட்ஸ்ல நம்ம டிரான்சியன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா மாடல் சம்ஸுமே என்னால அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் தான் அடுத்தது பார்க்க போறோம். இந்த பேசிக்ஸ்ல டவுட் இருக்கா? No, ஸோ உங்களுக்கு சப்போஸ் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இப்படி கூட கேட்கலாம். வாட் இஸ் த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஆஃப் சரிங்களா தீட்டா பிளஸ் 45 டிகிரி. ஃபார் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ சே திஸ். இப்போ இதுக்கு லேப்லாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இது எப்படி இருக்கு? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப எனக்கு என்ன வரும்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் sin A sin B அப்படின்னு வரும். ஸோ we know that cos 45 1 by root 2 sin 45 1 by root 2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேக் அவுட் சைட். இப்போ 1 by root 2 லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos theta minus sin theta. அப்போ இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் லேப்லாஸ் எடுக்கணும். என்னோட ஃபைனல் ஆன்சர் 1 by 2 சரிங்களா? cos theta வேல்யூ என்னது? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா s divided by s ஸ்கொயர் பிளஸ் theta ஸ்கொயர். என்ன இடத்துல a க்கு என்ன இருக்கு? ஆக்சுவலி இந்த இடத்துல cos theta t ன்னு வரணும். t யை மறந்துட்டேன் நான். சரிங்களா? பிகாஸ் டைம் ஃபங்க்ஷன் தான். டைம்க்கு தான் நம்ம எடுக்க முடியும். தீட்டாக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் தீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் தீட்டா ஸ்கொயர் அப்படின்னு வரும். கிளியருங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் எங்க யூஸ் பண்ண முடியுமோ அங்கே எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஓகே. ஸோ now I move on to the next one. I move on to properties. So up to this any doubt? Please ask. I hope there is no doubt at all. So that I move on to the property number one, which is called the linearity property. I'm already told that Laplace transform of f1 of t plus or minus f2 of t அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா Laplace transform of f1 of t plus or minus Laplace transform of f2 of t அப்படின்னு என்னால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். So this is first and foremost important property. சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ we know that if Laplace transform of f of t வந்து என்னன்னு சொல்லலாம்? f of s அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் f of t இருக்குல்ல அது கூட ஒரு e பவர் at வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோடைய லேப்லாஸ் வந்து எப்படி இருக்கும்னா இதுக்கு நீங்க ஃபர்தரா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எங்கெங்கெல்லாம் s இருக்கோ இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை s மைனஸ் a. நம்ம அங்க பார்த்ததுதான். இங்க பிளஸ் இருந்தா அங்க மைனஸ் போட்டிருப்போம் e பவர் at ல. அது மாதிரி மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டிருப்போம் கீழே. அதே கான்செப்ட் தான். அப்போ e பவர் at இருந்ததுன்னா f of s is replaced by s minus a அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல எங்கெங்கெல்லாம் s இருக்கோ அங்கெல்லாம் வந்து எனக்கு s மைனஸ் a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? சப்போஸ் அதே வந்து இதே ஃபங்க்ஷன் தான் இப்ப இ பவர் ஏடி இருக்கிறதுல இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்னு இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எஸ்ல வந்து எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் பிளஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடா நம்மளுடைய சர்க்யூட்ஸ்ல இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா இந்த ஷிஃப்டிங் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கக்குள்ளேயும் இந்த ஷிஃப்டிங் தியரத்துக்கு ஏத்தாப்புல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீடூ பண்ணுவோம். அதனால இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதுங்களா? I hope it is clear. So then I move on to the third theorem, which is called second shifting theorem. Second shifting theorem. சரிங்களா? So this theorem is very very important in signals and system SS. சரிங்களா? So repeatedா இந்த theorem நம்ம அங்கதான் மேஜரா யூஸ் பண்ணுவோம். So again we know that if Laplace transform of f of t which is equal to f of s அப்படி இருக்கும் பட்சத்தில் then so consider this function. So now I take a function g of t which is equal to
இந்த ஃபங்ஷன் என்னன்னா ஒரு டைம் டிலேயோட கொடுத்துருக்கோம். இதே ஃபங்ஷன் தான் எஃப் ஆஃப் டி தான். பட் என்ன இருக்கு கொஞ்சம் நான் டைம் வந்து டிலே பண்ணி குடுக்குறேன். ஏன்னா மைனஸ்னா டிலே நம்ம ஆல்ரெடி அந்த ரன்னிங் ரேஸ் கான்செப்ட் வச்சு சார் இந்த ரன்னிங் ரேஸ் கான்செப்ட் வச்சு சொன்னேனாங்க சார். அட்வான்ஸ், டிலே அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. சார் ப்ளீஸ் சே சம்திங். ஒரு ரன்னிங் காம்படிஷன வச்சு அட்வான்ஸ்ல இருக்காங்க, டிலேல இருக்காங்க. இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா? அதேதான். அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அந்த லைனுக்கு பின்தங்கி இருந்தாங்கன்னா லாகிங். சரிங்களா? முன்னாடி அட்வான்ஸ்ல இருந்தாங்கன்னா லீடிங். அப்ப இங்க மைனஸ்னா லாகிங்ல இருக்கு. சரிங்களா? சோ அததான் அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நான் மாத்தி சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்ப இதுல வந்து இங்க வந்து டைம் டிலே. டிலேனா பின்தங்கி இருக்காங்க. டைம் அட்வான்ஸ்னா முன்னாடி போயிட்டாங்க. அதான் வந்து மீனிங். இப்ப இங்க டைம் டிலேல இருக்கு இந்த ஃபங்ஷன். சரிங்களா? So here the value of a is greater than a, otherwise 0 when t is less than a. So இந்த மாதிரி ஒரு டைம் டிலே ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இருக்குன்னா, அப்போ அதோடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும்? That means லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of t which is equal to the டைம் டிலே இருக்கு பாத்தீங்களா? இதை நான் என்ன பண்ணுவேன்னா e பவர் மைனஸ் as இதுதான் அந்த frequency டொமைன்ல இருக்கக்கூடிய டிலேக்கான வேல்யூ. சொல்றது புரியுதுங்களா? இன்டூ எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டத்துலயும் இது நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? கண்ட்ரோல் சிஸ்டத்துலயும் இந்த டேர்ம் இ பவர் அந்த மைனஸ் ஏஎஸ் அந்த லேகிங் அந்த டைம் டிலே எங்க எங்க வருதோ அங்க கண்ட்ரோல் சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணுவோம். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்துலயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா இது எல்லாமே நீங்க அங்க யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து இட் ஷுட் பி நோட்டட். ஓகேங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். Then I move into the next property. So next property தான் சார் நம்ம transient analysisல யூஸ் பண்ணக்கூடிய repeated property. இப்ப நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய transientsல நம்ம இதை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு என்னால எழுத முடியும். ஸோ இதை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். தீஸ் ஆர் த ஜெனரலைஸ்டு ப்ராப்பர்ட்டி. இது வேற வழியே இல்லை. சப்போஸ் இதுவே வந்து எனக்கு வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்குன்னு வச்சுக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ. ஸோ இந்த கேப்ஸ்ல போட்டிருக்கிறதெல்லாம் லேப்லாஸ் உண்டானது. ஸ்மால்ல போட்டிருக்கிறதெல்லாம் டைம் டொமைன் ரிலவெண்டட். சரிங்களா? அதுல இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து எனக்கு உள்ள வரும். இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கக்குள்ள இந்த டேர்ம்ஸ் வந்து எனக்கு உள்ள வரும். ஸோ இப்போ ஹையர் ஆர்டர் போகக்குள்ள அகைன் இந்த மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டின்னு போட்டோம்னா இட் இஸ் எஸ் கியூப் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஜீரோ சாரி எஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது மைனஸ் எஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ அண்ட் வைஸ் வெர்சா இந்த மாதிரி அடுத்தடுத்தது போயிட்டு இருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆர்எல்சி நெட்வொர்க் அப்படின்னு வரக்குள்ள இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். சரிங்களா? மேக்ஸிமம் செகண்ட் ஆர்டர் தான் வரும். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதுமானது சர்க்கியூட்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். டிரான்சியன்ஸ்ல நம்ம இதுதான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். I hope it is very clear. Yes, sir. Okay, ma'am. So next I move on to the next property. So we know that if the Laplace transform of f of t which is equal to f of s, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to t f of u into du இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா இன்டெக்ரல்னு வந்துட்டாலே சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இன்டெக்ரல் இஸ் ரீப்ளேஸ்டு பை 1 by s and d by dt differentiation is replaced by s. இதை நீங்க மறந்துடவே கூடாது. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எம்சிக்யூல இதை தான் நம்ம டைரக்டா அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் வந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை 1 by s. d by dt டிஃபரன்ஷியல் வந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை s. அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. therefore இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 by s into லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? இது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்
ஸோ இப்போ இதே தான் கான்செப்ட். தென் த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் இன்டு எஃப் ஆஃப் டி. இந்த மாதிரி டி பவர் என் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் திஸ் -1 the whole power n into f power n into s அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா சார்? சார் இது வந்து நீங்க எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் வந்து விட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதே -1 the whole power n. இங்க t வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை d by ds the whole power n into f of s. ஸோ இதை தான் இங்கே எஃப் பவர் என்னன்னு மாற்றி போட்டுட்டேன். நான் அத்தனை டைம் வந்து நான் இங்கே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எஸ். உதாரணத்துக்கு டி ஸ்கொயர் இன்டூ காஸ் ஏடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அப்போ இது வந்து டி ஸ்கொயர் டிவைட் பை டி எஸ் ஸ்கொயர். உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இந்த காஸ் ஏடியோடைய லேப்லாஸ் வந்து என்னது எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் வந்து நான் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அப்போ என்ன கிடைக்கும்? முன்னாடியே -1 the whole power n இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டோம்னா எனக்கு +1 வரும் டிஃபால்ட்டா. சரிங்களா? இதுதான் வந்து அதோடைய அடுத்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கேஸ் போட்டதும் கரெக்ட் தான். பட் ஆனால் அது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா ஸோ இப்போ எஃப் பவர் என் இன்டூ எஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ அப்போ வி நோ தட் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு வரக்குள்ள சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேஷன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டின்னு சொல்லி வரக்குள்ள டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன். அதே மாதிரி தான் இங்க எஃப் டூவோட வேல்யூ இருக்கு. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நான் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது மீனிங். ஸோ அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. சரிங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ இங்க டி மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சப்போஸ் என்னுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி அப்படின்ட்டு டி வந்து டிஃபரன்ஷியேஷன் மீன் டிவிஷன்ல இருந்ததுன்னா இட் இஸ் சிம்பிளி நத்திங் பட் இட் ஷுட் பி இன்டெகிரல். அப்போ டி மல்டிப்ளிகேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, கீழ இருந்தா இன்டெகிரேட் பண்றீங்க. இன்டெகிரேட் பண்ணக்குள்ள எஸ் டு இன்ஃபினைட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஃப் ஆஃப் எஸ் இன்டூ டிஎஸ். சரிங்களா சார்? ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தின பேசிக் ஐடியாஸ் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் போயிடுமா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அது எல்லாமே சம்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரிங்களா சார்? ஷால் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்? போலாமா? ஓகே சார். காஸ் பவர் 4 இன்டூ டி. சரிங்களா சார்? ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு எப்போதுமே லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒன்லி காஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி பவருக்கு தெரியாது. அப்போ இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டி த ஹோல் ஸ்கொயர் டி அப்படின்னு போட்டுக்கிறேன். இதனால இதோட வேல்யூ வந்து எனக்கு மாற போறது கிடையாது. பட் வி நோ தட் வி நோ த ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன சார் ஞாபகம் இருக்கா? plus 1 cos plus 2 theta divided theta by divided 2. by 2. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் யூ ஃபாலோ அவர் ப்ரீவியஸ் வீடியோஸ். அப்போ 2t divided by 2 the whole square. இதை ஸ்கொயர் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்? 1/4 வெளியே வந்துடும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ 2 இன்டூ காஸ் 2t கிடைச்சிடும். அகைன் 1 பிளஸ் 2 காஸ் 2t. காஸ் ஸ்கொயர் 2t நான் எப்படி எழுதலாம்னா அகைன் 1 பிளஸ் காஸ் 2t. அப்போ காஸ் 4t டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். கிளியருங்களா? இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணனா 1/8 2 பிளஸ் 4 இன்டூ காஸ் 2t பிளஸ் 1 பிளஸ் காஸ் 4t அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா 1/8 2 பிளஸ் 1 3 பிளஸ் 4 காஸ் 2t பிளஸ் காஸ் 4t. இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? லேப்லாஸ் எடுக்கணும். அப்போ லேப்லாஸ் எடுத்தா we know that 1/8 3னா கான்ஸ்டன்ட். அப்போ அது கான்ஸ்டன்ட்க்கு எனக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது? k/s. அப்போ K by s. 3/s பிளஸ் 4 இன்டூ காஸ் 2t க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்
s டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். a ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் சரிங்களா? cos 14 s டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் 16. அப்ப இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ரிசல்ட். அப்போ இந்த cos 4t லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதுதான். ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். நான் டைரக்டா இண்டிவிஜுவலா லாப்லாஸ்னு போல, நான் டைரக்டா எடுத்து எழுதிட்டேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. Well clear. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டூ டி. ஓகே. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டூ டி. சார் இந்த சம் வந்து உங்களுக்கு ஐஇஎஸ்ல ரிப்பீட்டடா மேத்தமெட்டிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டூ 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படின்னு எழுதலாம். இல்லை 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பைங்கிறது கான்ஸ்டன்ட், நீங்க வெளியே எடுத்துடலாம். 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை, மீதி என்ன இருக்குன்னா எனக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை டி பவர் 1 பை 2ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா டி பவர் மைனஸ் 1 பை 2ன்னு போடலாம். கிளியருங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ தேர்ஃபோர் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் மைனஸ் 1 பை 2. பட் வி நோ தட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் எனக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? N factorial divided by n plus n plus எஸ் 1. பவர் என் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். கரெக்ட்டுங்களா? நம்ம கரெக்டா இருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல மைனஸ் 1 பை 2 இருக்கு. இதுக்கு ஃபேக்டோரியல் நம்ம இந்த n ஃபேக்டோரியல் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதோட வேல்யூ வந்து என்னது? புரியுதுங்களா சார்? இந்த மாதிரி ஃபேக்டோரியல் இருந்ததுன்னா இது வந்து எப்படி எழுதுனா n பிளஸ் 1 டிவைட் பை s பவர் n பிளஸ் 1 எழுதுவோம். இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் n இஸ் ஃபிராக்ஷன். புரியுதுங்களா? ஃபிராக்ஷன்னா 1 பை 2 1 பை 3 அந்த மாதிரி இருக்கக்குள்ள. ஆனா பெரும்பாலும் 1 பை 2 தான் கொடுப்பாங்க சார். So we know that Laplace transform, I mean factorial of 1 by 2 ஓட வேல்யூ வந்து which is equal to root pi. இதுல எந்த மாற்ற கருத்துல எது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்க என்னோட வேல்யூ மைனஸ் 1 பை 2. அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1 டிவைட் பை s பவர் மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1. But therefore factorial of 1 by 2 s பவர் 1 by 2. அப்ப இதோட வேல்யூ வந்து ரூட் பை டிவைட் பை ரூட் எஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 டிவைட் பை ரூட் பை இன்டூ ரூட் பை டிவைட் பை ரூட் எஸ். ரூட் பை கேன்சல் ஆயிடும். அப்ப இதோடைய கரஸ்பாண்டிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னது? 1 டிவைட் பை ரூட் எஸ். இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. இது வந்து ரிப்பீட்டடா எனக்கு ஐஇஎஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. No, sir. இப்போ நெக்ஸ்ட் cos ஆஃப் t மைனஸ் 2 பை பை 3 இதுக்கு லாப்லாஸ் எடுக்கணும். இது மாதிரி இதுக்கும் லாப்லாஸ் எடுக்கணும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட்காக நான் ரெண்டு ப்ராப்ளத்தையும் பேரலா ஒர்க் அவுட் பண்றேன். நான் இதுக்கு சொல்லுங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos ஆஃப் t மைனஸ் 2 பை பை 3 இதோட வேல்யூ சொல்லுங்க. ஸோ இட் இஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos a மைனஸ் b. அப்போ cos a cos b மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் sin a sin b அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வேல்யூ. 2 பை பை 3ங்கிறது cos 120. அது மாதிரி இது வந்து sin 120. சரிங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ cos 120 ஓட வேல்யூ வந்து என்னதுங்க சார்? cos 120 ஓட வேல்யூ என்னதுங்க சார்? சொல்லுங்க சார் சீக்கிரம்.
சார் சொல்லுங்க சார், மேக் இட் ஃபாஸ்ட். என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, தெரியுங்களா தெரியாதுங்களா சார்? ஸோ இப்போ காஸ் 120 காஸ் 90 பிளஸ் 13 பிரிச்சுக்கிங்க. சரிங்களா? அப்ப காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு போட்டுட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். காஸ் 90யோட வேல்யூ 0, சைன் 90யோட வேல்யூ 1, சைன் 30 வந்து 1/2. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 1/2. இதுதான் காஸ் 120யோட வேல்யூ. சிமிலர்லி சைன் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு போட்டுருங்க. சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கு ஃபார்முலா என்ன? சைன் ஏ காஸ் பி மைனஸ் பிளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு கிடைக்கும். காஸ் 90 0, சைன் 90 1, காஸ் 30 √3/2. அப்போ இதோட வேல்யூ √3/2. சரிங்களா? பட் இதை நீங்க எப்படி கிராஸ் செக் பண்ணலாம்னா, we know that இந்த குவாட்ரண்ட் சொல்லியிருக்கோம், ஆல் சில்வர் டீ கப். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே 90 பிளஸ்னு மாத்தி இருக்கிறோம். அப்போ 90 பிளஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடுது. அப்போ இதுல சைனோட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், சைன் 90 பிளஸ் டீ அந்த மொத்த வேல்யூ எனக்கு பாசிட்டிவா இருக்கு, காசு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அகைன் இட் இஸ் வெல் கிளியர், நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ therefore cos 2π/3 minus 1/2, அப்போ minus 1/2 Laplace of cos t. சரிங்களா? plus √3/2 Laplace transform of sin t. ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். cos t உடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க t க்கு முன்னாடி 1 இருக்கு. இப்போ s divided by s ஸ்கொயர் plus 1. சிமிலர்லி plus √3/2 இங்கே வந்து 1 இருக்கு. அப்போ 1 divided by s ஸ்கொயர் plus 1. ஸோ இதுதான் இதோட கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். Are you clear what I am saying? புரியுதுங்களா? Yes, sir. Okay. In such case, so what is the Laplace transform of this function? Fourth one. Just think and say what is the answer. இதே சேம் ஆன்சர் தான் வருமா இல்ல மாறுமா? சார் ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து இவங்க டைம் டிபெண்டன்ட் பத்தி எதுவுமே கொடுக்கல. ஜெனரலா ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் ஆனா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா, இங்க டைம் அந்த பேஸ் கொடுத்துருக்காங்க எந்த ரேஞ்ச்குள்ள இருக்குன்னு. ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்துல உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சிக்னலா இருந்தாலும் இந்த மாதிரி ஜெனரலா கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் பீரியட் டிஃபைன் பண்ணி அதுல இருந்து தான் உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். சரிங்களா? எங்க பார்த்துருக்குறோம்? யா, இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். ஸோ இந்த மாதிரி டைம் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏங்கிறது வந்து என்னுடைய டைம் டிலேவை தான் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த சம் உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் பேரலா. அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும்னு. இந்த மாதிரி எனக்கு டைம் பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இதுதான் வந்து என்னுடைய டைம் டிலே. இப்போ நீங்க டைரக்டா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். நீங்க எதுவும் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. அப்ப அது டிலே ஆயிருக்கு. இது வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேன்? டிலேல இருந்ததுன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு போடலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப இங்க ஏ இருக்கிற என்ன இருக்கு? 2π/3 இருக்கு. அப்போ இ பவர் மைனஸ் 2π/3s இன்டூ இப்ப இங்க ஃபங்க்ஷன் இருக்கிறது என்னது? காஸ் டி தான் என்னுடைய ஃபங்க்ஷன். காஸ் டிக்கு லேப்லாஸ் என்னது? எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஆன்சர். கிளியருங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? Please say something whether it is clear or not. Now you see this problem to find the Laplace transform of e power minus at into cos bt. இது நான் ஆல்ரெடி நமக்கு சொன்னது, அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்துல நம்ம சொன்னதுதான். சரிங்களா? ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்டூ எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ இதுக்கு நான் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டு எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை வாட்? எஸ் பிளஸ் ஏ அப்படின்னு போடணும். அப்படின்னா இங்க இ பவர் ஏடி மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நான் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ therefore லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் பிடியோட வேல்யூ வந்து என்னது? எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து இதோடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் பிடி. அப்ப therefore லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்டூ காஸ் பிடி நான் எப்படி போடலாம்னா, இதோடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நான் எழுதிட்டேன்ல,
இதுல இந்த e பவர் atக்கு பதிலா என்ன பண்ணணும்னா s is replaced by s plus a அப்படின்னு போடணும். அப்ப போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? s plus a divided by s plus a the whole square plus b square. அப்போ இதுதான் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரட்டு? கிளியரா? இந்த ஃபார்முலாஸ் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம சர்க்யூட் தியரியில டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ல சரிங்களா, செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துல இந்த ட்ரிக்கை தான் நம்ம மேஜரா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதை வந்து நம்ம இன்வர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நார்மல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நான் அகைன் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அது வந்து இன்வெர்ஸ் லாப்லாஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவேன். அதனால இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். அது எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஓகே சார். சரிங்களா சார்? நல்லது. இதுல வேற எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. And move on to the next problem. So Laplace transform of t square into e power minus 3t. So in the மாதிரி we know that Laplace transform of t power n into f of t இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? minus 1 the whole power n d divided by ds the whole power n into f of s அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ therefore Laplace transform of t square e power minus 3t நான் எப்படி எழுதலாம்னா minus 1 the whole square d square divided by ds square. We know that Laplace transform of e power minus 3 ஓட வேல்யூ வந்து என்னது 1 divided by s plus 3. அப்போ therefore 1 divided by s plus 3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். minus 1 ஸ்கொயர் பண்ணா plus 1. சரிங்களா, அப்போ d by ds. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா இட் இஸ் u by v மெத்தட். s plus 3 the whole square. சரிங்களா, இங்க வந்து s plus 3 வச்சுக்கிட்டு 1 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். மைனஸ் 1 வச்சுக்கிட்டு s plus 3 பண்ணா 1 கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்னா d by ds into minus 1 divided by s plus 3 the whole square அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை நான் ஃபர்தரா டிவைட் பண்ணா மீன் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்னா s plus 3 the whole power 4. சரிங்களா, இந்த டேர்ம் வச்சுட்டு மைனஸ் 1 பண்ணா 0 ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்கு. சரிங்களா, minus 1 இன்டூ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 இன்டூ s plus 3 இன்டூ இப்போ உள்ளுக்குள்ள பண்ணச்சு இந்த s plus 3 பண்ணணும். நான் s plus 3 பண்ணா என்ன கிடைக்கும்? 1. சரிங்களா, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஒரு s plus 3க்கு ஒரு s plus 3 கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டிவைடட் பை s plus 3 the whole cube அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? இல்லைங்க சார், கிளியர். ஓகே சார். இப்போ இதே ஃபார்முலாவை நான் இந்த மாதிரி போடுறேன். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் 3t இன்டூ டி ஸ்கொயர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். we know that லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து என்னது? n ஃபேக்டோரியல் divided by s பவர் n plus 1 which is equal to 2 divided by s cube. இது நமக்கு தெரியும். சரிங்களா, அப்ப therefore லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் 3 இன்டூ டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து எப்படி போடலாம்னா 2 divided by s cube where s is replaced by s plus 3. அப்ப therefore கிடைக்கும் 2 divided by s plus 3 the whole square. ரெண்டுமே சேம் ஆன்சருங்களா? ஸோ நான் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்து சேமா தான் வரும். பட் எந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா 2 ஸ்டெப் ஆன்சர் வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். புரியுதுங்களா? அவன் கரெக்டா ஓகே தான். சார். ஸோ ஜஸ்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா இருக்கிறதே மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டி என்னமோ தான். அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா மோர் தென் எனஃப். சரிங்களா, ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். சரிங்களா சார்? ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் சம். நான் எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் ஒவ்வொரு சம் போட்டு காட்டுறேங்க சார். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது find the Laplace transform or find the value of this function e power minus t into sin t into dt. சரிங்களா சார்? ஸோ we know the property 0 to infinite
e பவர் மைனஸ் st இன்டு f ஆஃப் t இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால் சரிங்களா, இட் இஸ் நத்திங் பட் ஸோ இது வந்து என்னோட ஜெனரலைஸ்டு ஃபார்முலா e பவர் f ஆஃப் t சரிங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இது வந்து வேல்யூஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் மை ஜெனரலைஸ்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன். இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். Now you compare 1 and 2. ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு f of t is equal to என்னன்னு கிடைக்குது, t into sin t ன்னு கிடைக்குது. and s is equal to என்னன்னு கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. சப்போஸ் இந்த இன்டெகிரலுக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்க லேப்லாஸ் கூட ஜெனரலைஸ்டா கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க சரிங்களா. அப்போ therefore இந்த f of t இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் சேம் அப்படின்னா இந்த f of t க்கு நான் ஃபர்ஸ்ட் லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும். லேப்லாஸ் கண்டுபிடிக்கிறதுல s is replaced by 1ன்னு போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into sin t இதோட வேல்யூ வந்து எனக்கு வேணும் சரிங்களா சார். இப்ப t வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னா -1 the whole power n 1 சரிங்களா, d divided by ds ஆஃப் சரிங்களா sin t யோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1 divided by s ஸ்கொயர் பிளஸ் 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 சரிங்களா, s ஸ்கொயர் பிளஸ் 1 the whole ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணா 0, ரெண்டாவது டேர்ம் பண்ணா -2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் வில் கேன்சல். அப்போ எனக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது, 2s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல தான் நான் s இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 டிவைடட் பை 1 பிளஸ் 1 2 த ஹோல் ஸ்கொயர். ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ அதோட வேல்யூ வந்து என்னது, 1/2. அப்போ இந்த இன்டெகிரலோட வேல்யூ வந்து என்னதுன்னா எனக்கு 1/2. ஸோ இது நீங்க டைம் டொமைன்ல இன்டெகிரல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் மோர் டைம். பட் அதுவே நீங்க ஃப்ரீக்வன்சி டொமைன்ல போடக்குள்ள ஒரு 2 ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ அதனால தான் ஒரு சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அகைன் டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அதுதான் சரிங்களா. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர் டு யூ சரிங்களா. ஸோ now I move on to the next sum. So find the Laplace transform of sin at divided by t. Sir, it is a very, very important problem. So I'm repeatedly asking. So now, you see this. So already சொல்லிட்டேன் 1 by t ன்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அதை இன்டெகிரல்னு போட சொல்லியிருந்தேன். 1 by t is replaced by integral. t ன்னு வந்ததுன்னா it is replaced by differential element. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 by t அப்படின்னு வந்தாலே இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இன்டெகிரல் s to infinite. என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கு, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t into ds அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப இங்க f of t ங்கிறதுலாம் வந்து என்னது, sin at. அப்ப therefore integral s to infinite லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at ஓட வேல்யூ வந்து a divided by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் into ds. ஸோ அது புரியுதுங்களா சார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we know that formula. some integral limits கொடுத்துக்கிறேன் நான். a divided by 1 divided by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் into ds. நான் எக்ஸல் கூட வச்சுங்க. இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா இன்டெகிரல் 1 divided by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் into dx அப்படின்னு இருந்ததுன்னா 1 by a into tan inverse of x by a அப்படின்னு வரும். இதுதான் வந்து உங்களுக்கு இதோடைய இன்டெகிரல் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி தான் சார் ஆகணும், வேற வழி இல்லை சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இப்போ நான் இங்க யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஏவை வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1 by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்னன்னு போடலாம்னா 1 by a into tan inverse of s by a அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க 0 to infinite. சரிங்களா சார். ஸோ இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ tan inverse of infinite minus tan inverse of s by a அப்படிங்கிறது கிடைக்கும். tan inverse of infinite ஓட வேல்யூ வந்து என்னன்னா pi by 2. அப்போ pi by 2 tan inverse of s by a. 90 minus tan theta ஓட வேல்யூ வந்து it is nothing but cot theta. அப்போ therefore cot inverse of
எஸ் பை ஏ. ஸோ இதை நான் கணக்கு மாத்தி போட்டேன்னா காட் இன்வெர்ஸ் வந்து எனக்கு டேர்ன் இன்வெர்ஸா மாறிடும். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ். அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin ஏடி டிவைட் பை டி யோட வேல்யூ வந்து என்னன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பை எஸ். இந்த ரிசல்ட்டை கூட நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு முக்கியமான ரிசல்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடா இருக்கு. சரிங்களா? ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இன்டெக்ரல் ஆஃப் சரிங்களா? சம் 0 to infinite ஏதாவது ஒரு வேல்யூ குடுத்து, இதோட வேல்யூ என்னன்னு கூட கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர் டு யூ. உதாரணத்துக்கு இப்ப இந்த வேல்யூ சொன்னேன் பார்த்தீங்களா? இப்ப இந்த வேல்யூ வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும். யூ see this problem. Integral 0 to infinite sin t divided by dt into dt. இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். sin at divided by t உடைய வேல்யூ வந்து நமக்கு இதான் ஃபார்முலான்னு பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஹியர் a யோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அப்போ இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் வந்து எங்க 0 டு இன்ஃபினைட் வரைக்கும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். Are you clear or not what I am saying? Okay. அப்போ therefore tan inverse of 0 சரிங்களா? ஆனா இன்ஃபினைட்னு போடல 1 by infinite 0 ஆயிரும். மைனஸ் tan inverse of 1 by 0 infiniteனு மாறிடும். tan inverse of 0 அதோட வேல்யூ வந்து 0 மைனஸ் tan inverse of infinite ஓட வேல்யூ வந்து pi by 2. So minus of is pi by 2. Once again, கேஸ் நீங்க இதை இந்த அளவுக்கு இதை போட வேணாம். அந்த லிமிட் அப்ளை பண்றது எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ 0 to infinite நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி வேல்யூ கேட்டிருந்தாங்கனாலே என்னுடைய ஜென்ரல் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி இது கூட கம்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். நான் யூ கம்பேர் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் சரிங்களா? இந்த இடத்துல இதை நான் எப்படி எழுதலாம்னா இன்டெகிரல் 0 to infinite இ பவர் மைனஸ் 0 டின்னு போட்டுக்கலாம். எனிதிங் பவர் 0 1 இன்டூ சைன் டி டிவைட் பை டி இன்டூ டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? we know that. ஸோ இந்த மாதிரி sin t divided by t யோட ஃபார்முலா தான் வந்து எனக்கு என்ன தெரியும்? tan inverse of a by s அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ கம்பேர் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்க இந்த ரெண்டு ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணக்குள்ள a யோட வேல்யூ வந்து 1 s ஓட வேல்யூ 0. இந்த ரெண்டு வேல்யூவும் இங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. நீங்க லிமிட்டே அப்ளை பண்ண தேவையில்ல. அப்போ tan inverse of a யோட வேல்யூ வந்து என்னது? 1 s ஓட வேல்யூ என்னது? 0. அப்போ tan inverse of infinite which is equal to pi by 2 இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த லிமிட் போடுறது தப்பு. இது போடக்கூடாது. இந்த இந்த மாதிரி வேல்யூஸ்னு கேட்டுட்டாலே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜெனரலைஸ்டு ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒன்ஸ் அகைன் now you work out this sum. What is the value of this integral? இதோடைய வேல்யூ என்ன? ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. So now you compare this equation with the standard Laplace transform equation. So அப்போ இங்க a யோட வேல்யூ வந்து which is equal to minus sorry a யோட வேல்யூ equal to plus 1 s is equal to minus 1 அப்படின்னு எனக்கு வரும். சரி e power minus st. அப்போ s ஓட வேல்யூ plus 1 தான் a யோட வேல்யூ plus 1 தான். அப்போ therefore tan inverse of இதோடைய வேல்யூ வந்து s by a sorry tan inverse of a by s இது ஃபைனல் ஃபார்முலா. அப்போ therefore tan inverse of 1 by 1 which is equal to tan inverse of 1 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 45 டிகிரி. 45 டிகிரினா ரேடியன்ல போடக்குள்ள பை பை 4ன்னு வரும். அப்போ இதுதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? கிளியரா?
Yes, sir. Clear, sir. So I hope it is very well clear, and I move on to the next model problem. இப்போ இது வந்து நம்ம நார்மல் டேர்ன் இன்வெர்ஸ் வச்சிருக்கு. இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சார் இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. பட் நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு இந்த மாதிரிலாம் வர்றது ரொம்ப ரேர். அப்படி வந்தாலும் ரொம்ப கம்மியா தான் வரும். சரிங்களா? இந்த மாடல்ல. ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin ஸ்கொயர் t டிவைடட் பை t. இப்போ இது வரைக்கும் மேல பார்த்தது வெறும் sin t பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin ஸ்கொயர் t கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா sin ஸ்கொயர் θ is equal to 1 minus cos 2 theta divided by 2. அப்போ இங்க 2t அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கு தான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? லேப்லாஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ டேக் 1/2 அவுட் சைட். therefore லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சரிங்களா 1 minus cos 2t divided by t. இப்போ இந்த மாதிரி t இருந்ததுன்னா we know that 1/2 இதை வந்து எப்படி போடலாம்? இன்டெகிரல் s to infinite 1/t க்கு இப்படி போட்டுக்கலாம். இப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் e 1 minus cos 2t இதோடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் into ds. இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ therefore இது நீங்க எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு இன்டெகிரல் s to infinite 1க்கு லேப்லாஸ் வந்து 1/s மைனஸ் cos 2tக்கு s divided by s ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும் into ds. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து எனக்கு இருந்ததுன்னா we know that integral of 1/x into dx ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா log x மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ therefore இதை நான் எப்படி எழுதலாம்னா 1/2 இதை வந்து log s அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? மைனஸ் ஸோ இதோடைய வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இன்டெகிரல் x divided by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் into dx இருந்ததுன்னா இதோடைய ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1/a into log x log ax log x தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ therefore இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1/2 a ஸ்கொயர் தான் இங்கே 4. அப்போ a யோட வேல்யூ 2. சரிங்களா? அப்போ 1/2 லாகர்தமிக் ஆஃப் s ஸ்கொயர் பிளஸ் 4 லிமிட் வந்து s to infinite அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. சரிங்களா சார்? எப்போதுமே லாகர்தமிக் பொறுத்த வரைக்கும் இந்த 1/2 இங்கே பவருக்கு போயிடும். அப்போ therefore 1/2 லாகர்தமிக் ஆஃப் s மைனஸ் சரிங்களா லாகர்தமிக் ஆஃப் s பவர் 4 பவர் 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். லிமிட் அகைன் s tends to infinite. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா log of log a minus log b ஃபங்க்ஷன்ல இருக்கு. இதை நான் எப்படி எழுதலாம்? log a by b ன்னு போடலாம். அப்போ therefore 1/2 logarithmic of s divided by இந்த 1/2 ஸ்கொயர் ரூட்னு போட்டுக்கலாம். s ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். லிமிட் s tends to infinite. சரிங்களா சார்? ஸோ we know that so logarithmic of this infinite function வந்து it is equal to 0. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 1/2 limit 0 minus logarithmic of lower limit வந்து s divided by square root of s square plus 4 அப்படின்னு வந்துடும். இதான் ஃபைனல் ரிசல்ட். அப்போ 1/2 இங்க மைனஸ் இருக்குன்னா இந்த மைனஸை எலிமினேட் பண்றதுக்கு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ therefore 1/2 logarithmic of s square plus 4 divided by s இதுதான் அதோடைய ஃபைனல் ரிசல்ட். ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ எல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். சிக்னல்ஸ் சிஸ்டத்தில் இது மட்டும்தான் நீங்கள் இந்த டாபிக் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவீங்க எஸ்எஸ்ல. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். சரிங்களா? என்னுடைய ஃபங்க்ஷன் u ஆஃப் t மைனஸ் ஏ இல்லை ஏங்கிறது நான் சொல்லிட்டேன் அந்த ஷிஃப்டிங். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா இதோட t லெஸ் தென் ஏவா இருந்தால் 0, d கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏவா இருந்ததுன்னா இட் ஷுட் பி 1. சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டெல்டா டி மைனஸ் ஏ. இது ஷிஃப்டிங்காக சொல்றதுனால அப்படி கொடுத்துருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு 0, விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். இங்கே டி வந்து நாட் ஈக்குவல் டு ஏவா இருந்ததுன்னா இது டி ஈக்குவல் டு ஏவா இருந்ததுன்னா
ஒரு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மை u of t ஃபங்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து 0 அப் டு இன்ஃபினிட் வரைக்கும் போகும். இப்ப இத வந்து நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்ப இது இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃபங்ஷன் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாரி இருக்கும். இப்ப இதுதான் வந்து இந்த ஏங்கிற ஷிஃப்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ஏய விட கம்மியா இருந்ததுன்னா, இங்க எல்லா வேல்யூவும் எப்படி இருக்கு எனக்கு? 0ல இருக்கு. அதனால தான் இங்க t லெஸ் தென் ஏன்னா 0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏவை விட அதிகமா இருக்கும் பட்சத்தில் இதோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1ன்னு இருக்கும். ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் 1ஆ இருக்கிறதுனால தான் அது வந்து யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷன். சரிங்களா? இது வந்து இம்பல்ஸ் ஃபங்ஷன். யூனிட் இம்பல்ஸ் ஃபங்ஷன்னா அதோட வேல்யூ வந்து இங்க 1ன்னு இருக்கும். இம்பல்ஸ்ங்கிறது வந்து எக்ஸாக்ட்டா இந்த 0ல தான் சார் இருக்கும். புரியுதுங்களா? இந்த 0ல இருக்கும். இதோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். இம்பல்ஸ் ஃபங்ஷன்னா. யூனிட் இம்பல்ஸ்னா இதோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து 1ன்னு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இது எக்ஸாக்ட்டா 0ல மட்டும் தான் இருக்கும். மத்த எல்லா இடத்துலயும் 0. இப்ப இத நான் இப்படி ஷிஃப்ட் பண்றேன் இங்க. ஏங்கிற பாயிண்ட்க்கு ஷிஃப்ட் பண்றேன்னா, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் தான் அதோட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கும். மத்த எல்லா இடத்துலயும் எனக்கு என்னவா இருக்கு? 0வா இருக்கு. சோ அததான் வந்து நான் இங்க ஈக்குவேஷனா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சோ தேர்ஃபோர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா ஆஃப் டி இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி யோட வேல்யூ வந்து என்னது எனக்கு? 1. அதே மாதிரி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வந்து என்னது? 1 பை எஸ். அப்ப தேர்ஃபோர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 1 பை எஸ் ஆ இருக்கும். வேர் டி இஸ் கிரேட்டர் than or equal to 0. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இங்க தானே வெறும் இ ஆஃப் டி மட்டும் தான் போட்டிருக்கு. அதுல எந்த இதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. சப்போஸ் இதுவே வந்து நான் யூ ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்? நான் இங்க ஷிஃப்டிங் பண்ணிருக்கேன். அப்போ இந்த இடத்துல டைம் பீரியட் அந்த ஷிஃப்டிங் எனக்கு உள்ள வரும். டி கிரேட்டர் தென் ஏ, லெஸ் தென் ஏ. அப்படி இருக்கக்குள்ள இது வந்து எனக்கு என்னது? டிலே. அப்ப இதுக்கு லாப்லாஸ் எடுக்கக்குள்ள எனக்கு என்ன வரும்? இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி அப்படின்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் டிவைட் பை எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இ பவர் மைனஸ் ஏஎஸ் இந்த டிலே எல்லாம் இருக்குல்ல, இது கண்ட்ரோல் சிஸ்டத்துல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிரான்ஸ்போர்டேஷன் லேக் அப்படிங்கிற அந்த டேர்மால நம்ம இத கூட்டுவோம். சரிங்களா? இதுலலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துல இந்த மாதிரி வரும். அப்போ u of t மைனஸ் a ஓட வேல்யூ வந்து e பவர் மைனஸ் as டிவைட் பை s. இப்போ அதே மாதிரி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் t மைனஸ் a அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க எனக்கு என்ன இருக்கு? அகைன் அந்த ஷிஃப்டிங் நடந்திருக்கு. அப்போ e பவர் மைனஸ் as இன்டூ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் t. டெல் ஆஃப் t ஓட வேல்யூ வந்து என்னது? 1. அப்ப therefore லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் t மைனஸ் a ஓட வேல்யூ வந்து என்னது? e பவர் மைனஸ் as. It is also very important conclusions. ஸோ இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்துல யூஸ் பண்ணுவீங்க சார். ஸோ இப்பயே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர் டு யூ. ஓகே சார். ஓகே நல்லது. அண்ட் ஃபைனல் டாபிக் இன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நான் எல்லா மாடல்லையும் ப்ராப்ளம் கவர் பண்ணிட்டேன். என்னோட ஃபைனல் டாபிக் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம சர்க்யூட் தியரியில ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்து அதுக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கூட கேட்கலாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல. சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோடைய லாப்லாஸ் ஜெனரல் ஃபார்முலா வந்து என்னன்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎஸ். ஒரு சில புக்ல டீன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னுடைய டோட்டல் பீரியட். அதனால இது நம்ம டீன் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு சில புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க? 1 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி இன்டூ எஸ் கூட கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இன்டெகிரல் டைம் பீரியட் 0 டு பி இல்லைன்னா உங்களுக்கு 0 டு டி புரியுற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. Actual general formula e power minus st into f of t into dt. e power minus st into f of t into dt. இது லாப்லாஸ் உடைய ஜெனரல் டேர்ம். ஆனா இங்க லிமிட் 0 டு இன்ஃபைனைட் போடுவோம். பீரியாடிக் ஃபங்க்ஷனா இருக்கறனால இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபைனைட் ஐ புட் t. சரிங்களா? அதனால இங்க முன்னாடி அடிஷனலா வருது 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ts அப்படிங்கிறது வருது. அப்போ ஜெனரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் கூட இந்த ஃபங்க்ஷனை நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இதில் ஒரு சம் பார்த்துடலாம். ஸோ அதோட நான் இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடுறேன். இதோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் முடியுது. இப்போ அடுத்தது வந்து இன்வெர்ஸ் லாப்லாஸ் இருக்கு. சரிங்களா? நான் இன்வெர்ஸ் லாப்லாஸ் கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம எவ்வளோ மாடல்ஸ் பார்த்தோமோ அத்தனை மாடல்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் டேக் சம் மோர் டைம். அதனால இன்வெர்ஸ் லாப்லாஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு பார்க்கலாம்.
சரிங்களா? நாளைக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் பார்த்துட்டா, அந்த 2 நாள்ல உங்களுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் முடியுது. ஸோ மண்டேல இருந்து உங்களுக்கு டிரான்சியன்ஸ் நான் மூவ் ஆயிருவேன். சரிங்களா? So now you see this problem. Find the Laplace transform of f of t whose value is equal to f of t which is equal to sin omega t theta 0. 0 less than t less than pi by omega. Pi by omega less than t less than 2 pi by omega. சரி வெறும் சைன் ஒமேகா டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னால ஈஸியா போட்டிருக்க முடியும். பட் இங்க ஒரு டைம் பீரியட் வந்து அவன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறான். அப்போ இது வந்து பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ல தான் வரும். அப்போ இதுக்கு பீரியாடிக் வேவ் ஃபார்ம்க்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? 1 divided by 1 minus e power minus t into s integral 0 to t e f of t into e power minus st into dt. சரிங்களா? இப்போ இதுல டைம் பீரியட் வேணும். டைம் பீரியட் which is equal to எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 pi by omega. ஏன்னா 0 to t மேக்ஸிமம் தான் என்னோட டைம் பீரியட். அப்போ 2 pi by omega t உடைய வேல்யூ. சரிங்களா? இதுல ஒரு ஆஃப் மட்டும் தான் எனக்கு இன்டர்வல் இருக்கு. அப்ப therefore 1 divided by 1 minus e power minus 2 pi by omega into s. இப்போ இந்த லிமிட் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா சிக்னல் ரெண்டா பிரிச்சு காட்டியிருக்காங்க. 0 to pi by omega-ல அதோட வேல்யூ வந்து என்னது? f of t sin omega t into e power minus st into dt plus integral pi by omega-ல இருந்து 2 pi by omega வரைக்கும் அதோட வேல்யூ வந்து என்னது? 0. அப்போ 0 into e power minus st into dt. அப்போ இந்த டேர்ம் மொத்தமாவே எனக்கு 0 ஆயிரும். அப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். I hope it is very well clear to you. சரிங்களா? So therefore 1 divided by 1 minus e power minus 2 pi by omega into s. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்டெகிரல் some 0 to t இந்த வேல்யூல இருக்குன்னு வச்சுக்கலாம். e power minus at into sin bt into dt. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து எனக்கு தெரியணும். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும்? இன்டெகிரல் ஃபார்முலா forget about t limits. Integral of e power minus at into sin bt into dt இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன? So we don't know, but நான் என்ன பண்ணிக்கிறேன்னா integral e power minus at into e power j bt அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சைன்ங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன்? கடைசியா என்னுடைய இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ therefore integral take minus outside. அப்போ therefore ப்ளஸ் கூட வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ a minus jb into d into dt. சரிங்களா? அப்போ இதுக்கு இன்டெகிரல் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா e power minus a minus jb into t divided by a minus jb அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ e power மைனஸ் ஏ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நான் எப்படி எழுதலாம்னா e power minus at into சரிங்களா? e power jbt divided by a minus jb a plus jb divided by a plus jb. சார் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் சொன்ன ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாலேயே நீங்க போட்டுருங்க. சரிங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா e power minus at into ஸோ இதை மட்டும் இப்போ என்ன கிடைக்கும்? cos bt plus sin bt அப்படின்னு கிடைக்கும். into a plus jb divided by a square plus b square. If I take e power minus at divided by a square plus b square இதை வெளியே எடுத்துடுறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? a cos bt plus a sin bt அப்படின்னு கிடைக்குமா? பிளஸ் j டைம்ஸ் ஆஃப் jனா இந்த டேர்ம் அப்படிங்க உள்ள மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது மொத்தமா நான் போடுறேன். அப்போ j டைம்ஸ் ஆஃப் எனக்கு என்ன கிடைக்கும்? cos bt பிளஸ் சாரி b into cos bt plus b into sin bt கிடைக்கும்.
சரிங்களா? அப்ப எனக்கு சைன் தான் தேவை. அப்ப நான் வந்து எனக்கு என்ன பண்ண போறேன்? என்னுடைய இமேஜினரி பார்ட்ட நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இங்க ஈக்குவேஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ e பவர் மைனஸ் at டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ b cos bt பிளஸ் b sin bt. ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர் டு யூ. இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. I hope it is very well clear so that you compare this is e power at. அப்போ இங்க இருக்க a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு மைனஸ் s இருக்கு. அது எந்த மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி b இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு? ஒமேகா இருக்கு. இப்போ இதை வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஐ மேட் அ மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க e பவர் j bt இருக்குல்ல, இதை எழுதுக்குள்ள cos bt பிளஸ் j sin bt ன்னு வரணும். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்ல a cos bt பிளஸ் a j a sin bt ன்னு வரணும். ஸோ இங்க போடக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா jb cos bt. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜேவை மல்டிப்ளை பண்ணா மைனஸ்னு வரணும். மைனஸ் b sin bt. அப்போ இது அந்த ஃபார்முலாவை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா, ஸோ தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்டூ காஸ் பிடி இன்டூ டிடி, இதுக்கான ஃபார்முலா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இ பவர் மைனஸ் ஏடி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ரியல் டேர்ம் எல்லாம் பிரிச்சிங்க என்ன வரும்? ஏ காஸ் பிடி மைனஸ் பி சைன் பிடின்னு வரும். அதுமாதிரி இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்டூ சைன் பிடி இன்டூ டிடி, இதோடைய வேல்யூ வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா e power minus at divided by a square plus b square a sin bt plus b cos bt. a sin bt b cos bt. So that's all. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a யோட வேல்யூ என்ன இருக்கு? எனக்கு மைனஸ் எஸ் இருக்கு இன்டூ காஸ் பிடி. b யோட வேல்யூ வந்து என்னதுன்னா எனக்கு இட் இஸ் நத்திங் பட் ஒமேகா டி. சரிங்களா? பிளஸ் b யோட வேல்யூ வந்து ஒமேகா சைன் ஒமேகா டி. சரிங்களா? இன்டூ மல்டிபிளிகேஷன்ல அந்த இ பவர் மைனஸ் ஏடி இருக்கு பாத்தீங்களா? சார் ஐ திங்க் இட் இஸ் இ பவர் ஏ. இங்க நான் மட்டும் ஃபார்முலா மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இ பவர் பிளஸ் ஏடின்னு வரக்குள்ள தான் இங்க மைனஸ் வரும். ஐ வில் செக் இட். பட் ஃபார்முலா வந்து உங்களுக்கு இங்க இ பவர் மைனஸ் எஸ் இன்டூ டீன் தான் வரும். டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஐ வில் ஷேர் யூ. ஜஸ்ட் யூ கைண்ட்லி செக். பட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு அப்டைன் திஸ் ஃபார்முலா. ஏன்னா இதை நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி வெல் வெர்ஸ்ட் டு ரிமெம்பர்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுல வந்து நீங்க லிமிட் வந்து அப்ளை பண்ண போறீங்க. 0 டு பை பை ஒமேகா அப்படின்னு நீங்க லிமிட் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இதை அப்ளை பண்ணீங்கன்னா வாட் யூ கெட்? ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்க குரூப்ல போடுறேன். ஏதோ நான் ஃபார்முலால தப்பு பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஐ ஷேர் த ஃபார்முலா இன் திஸ் குரூப். ஜஸ்ட் இதுல வந்து 0 டு பை பை ஒமேகா அப்படின்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனலி யூ கெட் த வேல்யூ ஆஃப் லைக் திஸ் ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்
into 1 minus e power minus s pi by omega அப்படின்னு வரும். சரிங்களா? ஜஸ்ட் யூ கைண்ட்லி செக் இட். இந்த ஆன்சர் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்காது எம்சிக்யூஸ்ல. பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். there is no need to feel. இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி இந்த ப்ராப்ளம் போடணுமா அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. இந்த ஃபார்முலாவை நீங்க டைரக்டா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். பட் எனிஹவ் ஐ ஷேர் ஆல் தோஸ் ஃபார்முலாஸ். சரிங்களா? நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சம்ம டைரக்டா போட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி. I hope it is somewhat clear to you. But whenever you move on to the problem, then only you understand. நம்ம இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம் என்னென்னலாம் நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண கூட தான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்குள்ள இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேசிக்ஸ் தெளிவா படிச்சீங்க சார். நீங்க லேப்லாஸ் பேசிக்ஸ் எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதோ அந்த அளவுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஈஸியா இதே தான் நாங்க உல்டாவா பண்ண போறோம். அப்ப இது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நடத்தின ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே தெளிவா படிச்சுட்டு வந்துருங்க நாளைய கிளாஸ்க்கு. எது படிக்கிறீங்களோ இல்லையோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் இட் ஷுட் பி வெரி ஈஸி ஃபார் யூ.